ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்கே ஸ்கின் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதனால் என்னோடய தோட்டம், வீட்டு தோட்டத்தை உங்களை சுற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வேப்ப மரத்தை காமிக்கிறேன். பாருங்கள், காயெலாம் வேப்பங்காயெலாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வாழை மரம், வாழைத்தாரெலாம் வந்திருக்கு பாருங்கள். சுண்டக்காய் செடி, சுண்டக்காய். இது எலுமிச்சை மரம், இது நாவல் மரம். இங்கிட்ட இன்னும் கொஞ்சம் வாழைக்கட்டை. அப்புறம் இங்கே ஒரு பூக்கு, ஒரு ஃப்ளோரலாக ஆரஞ்சு கலரில். இந்த பூ பேர் எங்கள் ஊரில் ஐ லவ் யூ பூ. உங்கள் ஊரில் இந்த பூ பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கொய்யா மரம், இப்போ தான் சின்னதாக வளர்ந்துருக்கு. இது ரோஸ் செடி, இன்னும் சீசன் வராதனால பூக்கலை. இது குண்டு மல்லி செடி, இதுவும் இன்னும் சீசன் வராதனால பூக்கவே இல்லை. இது ஒயிட் கலர் இட்லி பூக்கும்ல, அந்த செடி. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இது மருதாணி செடி. இது கருவேப்பிலை கன்று, இப்போ தான் வச்சுருக்கோம், சின்னதாக வளர்ந்துருக்கு. இது அரைநெல்லி, இன்னும் காக்கையில் காய். இந்த செடி கனகாம்பரம் பூச்செடி, இந்த பாருங்க இருக்கு. இது துளசி. இது செம்பருத்தி பூச்செடி, இங்கே பாருங்க இருக்கு செம்பருத்தி. இது பாதாம் மரம். அப்புறம் இது தேக்கு மரம். எங்கள் வீட்டு ஃப்ரண்ட்டில் மணி பிளான்ட் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் 5 வகையான மாமரம் இருக்குது. அதில் ஒரு வகை தான் இது. இந்த பழம் செம்மையாக இருக்கும், ஆனால் இந்த வருஷம் காய்க்கலை. இது அடுத்த வகை மாமரம். இந்த வகை மாமரம் பேர் மல்கோவான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது அடுத்த வகை மாமரம். இது இன்னொரு வகை மாமரம். இந்த மாமரம் பேர் ஒட்டுமாங்கன்னு சொல்லுவாங்க. இது சப்போட்டா செடி. இது பிடாரங்கா மரம். இது எல்லோ கலர் அரளிப்பூ மரம். இந்த அரளிப்பூ மரத்துக்கு பக்கத்திலே அரச மரம். இங்கே பாருங்கள், சேவல், இன்னொரு கோழி. வீட்டிலே மணி பிளான்ட் வச்சுருக்கோம். இது ஒரு செடி. இது பேர் டேபிள் ரோஜான்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெடிஷனல் செடி. இது பேர் கற்பூரவல்லி. சளிக்கு, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே இது கஷாயம் வச்சு குடித்தா செம்மையாக சரியாயிடும். இது பூவரச மரம். மாடியிலேருந்து காமிக்கிற வியூ இது செம்மையாக இருக்கும். இது தென்னை மரம் பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்கு. மாடியிலேருந்தே பறிச்சுக்கலாம். இது இன்னொரு தென்னை மரம் பாருங்கள், கை கெட்டுற தூரத்தில் தான் இருக்குது தேங்காய்லாம். இது முருங்கை மரம், முருங்கைக்கீரை மாடியிலேருந்தே நாங்கள் பறிச்சுக்கலாம். இந்த முருங்கை இலையை ஹீமோக்ளோபினை டக்குன்னு பூஸ்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம எடுத்து கஷாயம் வச்சு குடித்தோன்னா ஹீமோக்ளோபின் இல்லாதவங்களுக்கு ஒரு சூப்பரான மருந்து தான் அது. இதுதான் எங்கள் வீட்டு வயல். நெல் போட்டுப்போம். கருதெல்லாம் வந்துடுச்சு. இது ஒதிய மரம். ஸோ எங்கள் மாடியிலேருந்து வீவ்னா இதுதான். இங்கே ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கோம். ஸோ கைஸ், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்கே ஸ்கின் சிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.